السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 168 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 169வது பாடத்தை துவங்க உள்ளோம். பாருங்கள், இதன் மூலம் அரபு இலக்கணத்தை தெளிவாக கண்டு அதை நாம் அமல் செய்வதற்கும் இன்னும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் இன்னும் பாடத்தை விளங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் அதத் என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான கினாயாத்துல் ஹு அததுடைய கினாயாத்துகள் ஆன கம் ஒக ஐயின் ஒக அதா இந்த 3 வார்த்தைகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கம் கம் இஸ்திஃபாமியா இருக்கின்றது, கம் சபரியா இருக்கின்றது, ஐயின் இருக்கின்றது, கதா இருக்கின்றது. கம் இஸ்திஃபாமியாக வரும் பொழுது அதனுடைய தமீஸ் எவ்வாறு வர வேண்டும்? ஆஹ் தமீஸ் எவ்வாறு வரும்? முஃப்ரது மன்சூபாக வரும் இஸ்திஃபாமியாக இருந்தால். அதே போல கம்ல ஹர்ஃபுஜர் பி கம் அப்படின்னு ஹர்ஃபுஜர் நுழைஞ்சிச்சுன்னா தமீஸ் மஜ்ரூராக வரும் என்றும், அதே போல கம் சபரியாக வந்தால் முஃப்ரது மஜ்ரூராக வரும் அல்லது மஜ்ரூராக வரும் என்றும் அதனுடைய தமீஸ் பார்த்தோம். அதே போல கம்முக்கு நாம் என்ன செய்தோம்? அதனுடைய ஏராபியும் பார்த்தோம். அதாவது ஒரு முத்தாத்தியான ஃபியல், அதுக்கு தனி மஃபூல் வரவில்லை என்றால் இந்த கம் என்பது மஃபூலாக வரும் என்றும், அதே போல லாசிமான ஃபேல் வந்தால் இந்த கம் என்பது முபத்ததாவாக இருக்கும். இல்லை என்றால் முத்தாத்தியான ஃபேல் அதுக்கு தனியாக மஃபூல் வந்தால் அப்பொழுது இந்த கம் முபத்ததாவாகும். அதே போல ஃபேலே வரவில்லை என்றால் அந்த கம் என்னவாகும்? முபத்ததா என்ற ஏராப் கொடுக்கப்படும். அதே போல ஆஹ் வர்ஃப் என்று கொடுப்போம். அது ஒரு காலத்தை அதோட தமீஸ் ஒரு காலத்தை குறிப்பதாக இருந்தால் அதுக்கு லர்ஃப் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்வோம்? ஏராப் கொடுப்போம். அதே போல ஒரு செயலை குறிப்பதாக இருந்தால் அப்பொழுது அந்த கம்முக்கு மஃபூல் முத்தலக் என்ற ஏராப் கொடுப்போம். இதையெல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம். அதே போல ஐயின் என்பதற்கு பாடத்தில் நாம் கண்டோம். இது எண்ணிக்கையை மறைமுகமாக குறிக்கும், ஆனால் அதிகம் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அதிகமான எண்ணிக்கையை இது குறிக்கும் மறைமுகமாக. கதா என்பது அதிகமான எண்ணிக்கையும் குறிக்கும், குறைவான எண்ணிக்கையும் குறிக்கும். சரியா? அதே போல இதற்கு பின்னால் எவ்வாறு தமீஸ் என்பது கையினுக்கு பின்னால் ஜாரு மஜ்ரூராக வரும், முஃப்ரதாக வரும் என்றும் நாம் கண்டோம். பெரும்பாலும் அவ்வாறுதான் வரும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். அதே போல கதாவிற்கும் என்ன செஞ்சோம்? முஃப்ரது அல்லது ஜம்மாக வரும் என்பதை என்ன செய்தோம்? இதையெல்லாம் நாம் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டுவிட்டோம். இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை வாருங்கள் தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் இந்த 2வது பகுதி முழுமையாக முடிவடைகிறது. அல்லாஹு தாலா இந்த கித்தாபை முழுமையாக கண்ட மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இந்த கடைசி பாடத்தில் நாம் முடித்து இதை ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி வரை நாம் பார்த்த பாடங்களை அல்லாஹு தாலா மறக்காமல் வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அடுத்தடுத்த பாடங்களை நாம் காண்பதற்கும் அரபி இலக்கணத்தை இந்த கிதாபின் மூலம் நாம் பார்த்த இந்த பாடத்தின் மூலம் ஒரு தெளிவை நாம் அடைவதற்கு அதுதானே நோக்கம். அந்த நோக்கம் முழுமை அடைவதற்கும் இன்னும் இதன் மூலம் இம்மை மறுமையில் அல்லாஹு தாலாவின் ரிலா பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாருங்கள், கடந்த பாடத்தில் முதல் பயிற்சியை முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? 2வது பயிற்சியை பார்ப்போமா? 2வது பயிற்சி பாருங்க. பயிற்சி 2. பயிற்சி 2 மிக என்ன சொல்றாங்கல்ல, கம்மை வை ஃபி குல்லி மக்கானின் காலின் காலியான ஒவ்வொரு இடத்திலையும் கம் என்ற வார்த்தையை வை. ஒபையின் நௌஅஹா இன்னும் கம் என்ற வார்த்தையின் வகையை நீ விளக்கு. மௌகிஅஹா இன்னும் மௌகஅஹா இன்னும் கம்முடைய மினல் இஅராபி. சரியா? அப்ப கம்முடைய இடத்தை மௌகிஅ இந்த காஃப் ஃபதஹ் கஸ்ர் வரணும். சரியா? இப்ப இஅராபில் இருந்து அந்த கம்முடைய இடத்தை நீ என்ன செய்வ? விளக்கு. அப்ப பையின் நௌஅஹா இன்னும் கம்முடைய வகையும் விளக்கு. மௌகிஅஹா இன்னும் அந்த கம்முடைய இடத்தையும் விளக்கு. மினல் இஅராபி இஅராபில் இருந்து. இப்ப காலியான இடத்துல கம் வைக்கிறோம், இன்னும் அதனுடைய வகையும் அதனுடைய இஅராபையும் நம்ம என்ன செய்யறோம்? விளக்குறோம். அவ்வளவுதான் பயிற்சி. பாருங்கள், பார்ப்போமா? இங்க இருக்குது பாருங்க. ஒன்னொன்னா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கம் கசீதத்தன். கம் கசீதத்தன் ஹஃபில்த. எத்தனை கவிதை தொகுப்பை ஹஃபில்த நீ மனனம் செய்தாய். சரியா? அடுத்து இது என்னது? தமிழ் இஸ்திஃபாமியத்து. ஏன்னா கொஸ்டினுக்காக தானே பயன்படுத்தணும். அப்ப இது என்னது? கேள்வியை சார்ந்த ஒரு கம்மு. இதோடைய ஏராபுல என்ன? ஹஃபில்த என்பது என்னது? முத்தாத்தியான ஃபேல். முத்தாத்தியான ஃபேல்னா அப்ப இது என்னவாகும்? அதே போல
ஒரு தாத்தின் மீது, கசீதா என்பது ஒரு கவிதை தொகுப்பு தானே, ஒரு பொருளின் மீது அறிவிக்கிறது. அப்ப இது முத்தாத்தியாக இருந்து தமீஸ் வந்து ஒரு பொருளின் மீது அறிவித்தால் ஆஹ் முத்தாத்தி உடைய மஃபூலாக இது நாம் கூறுவோம். அதான் சொல்றாங்க நஸ்பு அல அன்னஹா மஃபூலுன் பிஹி. நிச்சயமாக அந்த கம் என்பது மஃபூல் பிஹியாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் நஸ்பு ஆகும். இப்ப கம் என்பது நசபுடைய நிலைமையில் இருக்கிறது, இந்த ஹஃபில்தா என்பதுடைய மஃபூல் என்பதின் பிரகாரம். அடுத்து பாருங்க, அடுத்து என்னது, கம் நிஸ்வத்தின். எப்படி படிக்கணும்? கம் நிஸ்வத்தின் படிக்கணும். அ- அ- கம் நிஸ்வத்தின் அஅவல்ன. எத்தனையோ பெண்கள் புலம்பி அழுதார்கள். சரியா? அப்ப இங்க என்ன செஞ்சோம்? கம் நிஸ்வத்தின் அஅவல்ன ஒரு செய்தியா தானே சொன்னோம். கம்மில் ஹபரியது, இது கம்மில் ஹபரியா, செய்தியை சார்ந்த விஷயம். இப்ப அஅவல்ன என்பது லாசிமான ஃபியல். இப்ப லாசிமான ஃபியல். அதே போல தமீஸ் என்பது ஒரு தாத், ஒரு உயிருள்ள பொருளை குறிக்கிறது. அவ்வாறு இருந்தால் முபத்ததா தானே நம்ம யாரா கொடுக்கணும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, அரஃபு அல அன்னஹா முபத்ததா. நிச்சயமா அந்த கம் என்பது முபத்ததா என்பதின் பிரகாரம் ரஃபா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, கம் கிதாபன் லக்க. உன்னிடத்தில் உனக்கு எத்தனை புத்தகம் இருக்கிறது? அப்ப ஃபேலை வராட்டி, ரொம்ப ஈஸியானது, ஃபேலை வராட்டி அதே போல இந்த தம்மீஸ் என்பது ஒரு பொருளின் மீது அறிவித்தால் முபத்ததா தானே. அப்ப இது என்னது, கம் என்ற வகை என்ன வகை? கொஸ்டினா தானே கேட்டோம். அப்ப கம்மில் இஸ்திஃபாமியா. இது வந்து கமில் இஸ்திஃபாமியா. இது அரபிலையும் மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னா அரபிலே என்ன செஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது என்னது, கமில் இஸ்திஃபாமியா. ஏன்னா கொஸ்டினா தானே கேட்டோம், கேள்வியா தானே கேட்டோம். அடுத்து பாருங்க, அதோடைய சட்டம். கம் வந்து யாராப் என்ன யாராபு அர்ரஃபு அல அன்னஹா முபத்ததாவுன். நிச்சயமாக அந்த கம் என்பது முபத்ததாவாக இருக்கிறது என்பதன் பிரகாரம் ரஃபா இருக்கும். அப்ப முபத்ததா, ஏன்னா ஃபேலே வரல, இப்ப ஃபேலே வராட்டி முபத்ததா தானே சொன்னோம். இது முபத்ததா. அடுத்து பாருங்க, கம் ஐயா மீன். எத்தனையோ நாட்கள். கம் ஐயாமின் மறியல்த. எத்தனையோ நாட்கள் நீ நோய்வாய்ப்பட்டிருந்தாய். இப்ப பாருங்க, ஐயாமின் நாட்கள். அப்ப இது காலத்தை குறிக்குது. அக்காலத்தை குறித்தால் கர்ஃப் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? ஆஹ் என்ன செய்வோம்? ஏரா பழங்குவோம்ல, அதான் சொல்றாங்க. அப்ப இது ஒரு செய்தியாக சொன்னோம். எத்தனையோ நாட்கள் நீ என்ன செய்தாய்? நோய்வாய்ப்பட்டிருந்தாய். அப்ப இது செய்தி தானே. அப்ப கமில் ஹபரியது, இது கமில் ஹபரியாவாகும். அதே போல இதோடைய ஏராபின் சட்டம் என்ன? அன்னஸ்பு அல வர்ஃபியத்தி ஜமானியா. காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை சார்ந்தது என்பதின் பிரகாரம் நஸ்பா இருக்கும். காலத்து ஐயாமின் நாட்கள் என்பது காலத்தை தானே குறிக்குது, அதனால வர்ஃப் என்ற இதை என்ன செய்யணும், அடிப்படை நசபு இருக்கும். அடுத்து பாருங்க, கம் கம் உஊதின் வஅத்தனி. எத்தனையோ வாக்குறுதிகள், வஅத்தனி எனக்கு நீ வாக்குறுதி அளித்தாய். அப்ப செய்தியா தானே சொன்னோம். அப்ப கமில் ஹபரியத்தி, கமில் ஹபரியா. அப்போ என்ன சட்டம் கம்முக்கு? அப்போ இது வாக்குறுதிகள் என்பது ஒரு செயல் தானே. வாக்குறுதி அளிக்குதல் என்பது என்னது, ஒரு செயல் தானே. அப்ப செயலை குறிச்சா மஃபூல் முத்தலக்கின் அடிப்படையில் நசம்பு கொடுப்போம்ல, அதான் அந்நஸ்பு அலல் மஃபூலியத்தின் முத்தலக்கதி. மஃபூல் முத்தலக் என்பதின் பிரகாரம் நஸ்பா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, கம் ரஜுலன் ஜா. எத்தனை மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னு கேள்வியா தானே கேட்கிறோம். அப்ப கம்மில் இஸ்திஃபாமியத், இந்த கம் என்பது கம்மில் இஸ்திஃபாமியா. ஆஹ் கேள்வி என்பதால் கம்மில் இஸ்திஃபாமியா. அடுத்து இங்க பாருங்க, ஜா என்பது லாசிமான ஃபேல். அப்ப முபத்ததா தானே யாராப் கொடுப்போம். அதோடைய தம்மீஸ் என்னதான் இருக்கு, தாத். ஒரு பொருளின் மீது, உயிருள்ள ஒரு பொருளின் மீது குறிக்கிறது. அப்ப ரஃபு அலல் இப்திதாஇ. இப்திதா என்பதின் பிரகாரம் ரஃபா இருக்கும். கம்முக்கு ஏராப் கூட சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, கம் சௌபன் இஸ்தரைத்த. எத்தனை ஆடைகள் நீ வாங்கினாய்? அப்ப கேள்வியா தானே கேட்கிறோம். அப்ப கமில் இஸ்திஃபாமியா. அப்ப இது கமில் இஸ்திஃபாமியா தூ. அப்ப இது கமில் இஸ்திஃபாமியாவா இருக்கும். அப்ப நஸ்பு அலல் மஃபூலியதி. இப்போ மஃபூலே என்பதின் பிரகாரம் நஸ்பா இருக்கும். ஏமா நசபு மஃபூல் என்பதின் பிரகாரம்? இஸ்தரைத்த என்பது முத்தாதியான ஃபேலு, அதுக்கு தனி மஃபூல் வரல. அப்ப அதே போல தம்மீஸ் எவ்வாறு இருக்கிறது? கம்முடைய தம்மீஸ் சேர்த்து என்னது, ஒரு பொருள், ஆடை என்ற ஒரு பொருள் மீது குறிக்கிறது. அதனால வேற மஃபூல் தனியா வராதனால இது மஃபூல் என்பதின் பிரகாரம் நஸ்பா இருக்கும். சரியா? கம் ஜிஹாதன் ஜாஹத்த. எத்தனை போர்கள் நீ போரிட்டாய்? அப்ப இது கேள்விதானே. அப்ப கமில் இஸ்திஃபாமியா தூ. சரியா? அப்ப இது கமில் இஸ்திஃபாமியா. அதே போல ஜாஹத்த என்பது என்னது? ஆஹ் ஜிஹாத் என்பது என்னது? ஒரு செயல் தானே, போரிடுதல். அப்படி ஒரு செயலை குறிப்பதனால் என்னது, அப்ப மஃபூல் முத்தலக்கா தானே நம்ம படிப்போம். அதான் அப்ப பாருங்க, அந்நஸ்பு அலல் மஃபூலியத்து முத்தலக்கத்தி. மஃபூல் முத்தலக்கை சார்ந்தது என்பதின் பிரகாரம் நஸ்பா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சொல்லிட்டோம், அது வகையும் சொல்லியாச்சு. அதோடைய ஏராபு, அதோடைய சட்டத்தையும் என்ன செஞ்சாச்சு நம்ம, ஏராபின் சட்டத்தையும் சொல்லியாச்சு. வாருங்கள் இப்ப அடுத்த பயிற்சியை காண்போமா. பயிற்சி 3. பயிற்சி 3 பாருங்க, கவ்வின் அர்பா ஜுமலின். 4 வாசகங்களை உருவாக்க. தஸ்தமில குல்லும் மின்ஹா. அந்த 4 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கியிருக்குமே. அலா கினாயத்தின் கினாயாத்தில் அததி. கினாயாத்துல் அததுனா, அதது எண்ணிக்கையை மறைமுகமாக அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒரு வார்த்தையின் மீது
ஒரு கினாயத்தின் மீது அரபிலேயே மனப்பாடம் பண்ண சொன்னோம். சரியா? எண்ணிக்கையின் கினாயத்துகளில் இருந்து ஒரு கினாயத்தின் மீது அந்த 4 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே. அல்லதி எத்தகைய கினாயாத்துகள், கினாயாத்துல் அததுகள், அல்லதி அரஃப்தஹா அந்த கினாயாத்துகளை நீ அறிவாயே, அத்தகைய அததின் கினாயாத்துகளில் இருந்து ஏதோ ஒரு கினாயத்தின் மீது அந்த 4 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே, அத்தகைய 4 வாசகங்களை உருவாக்கு. இன்னும் அந்த கினாயாத்தின் வகைகளை நீ பரிபூர்ணமாக்கு. கினாயாத்துல அது கினாயாத்துகள் என்ன செய்ய நீ பரிபூர்ணமாக்கு. ஒரே வகையில கொண்டு வந்தா பரிபூர்ணமாகாது. நம்ம படிச்ச கம் க ஐயின் கதா, கமில் சபரியா, கமில் இஸ்திஃபாமியா, க ஐயின் கதா, இந்த 4 வகையை என்ன செய்யணும் பரிபூர்ணமாக்கணும். சரியா? அந்த கினாயாத்துல் அதுதான் என்ன செய்ய நீ பரிபூர்ணமாக்கு. சரியா? வாருங்கள் இப்போ 4 வாசகம் உருவாக்குவோமா? அவங்க சொன்ன மாதிரி 4 வாசகங்கள் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. 4 வாசகங்கள். அல் ஜுமலுல் அர்பஉ 4 வாசகங்கள். அல்லது எத்தகைய 4 வாசகங்கள்? எஸ்தமிலு குல்லும் மின்ஹா, குல்லின் போட்டிருக்கு, குல்லும். சரியா? அந்த 4 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே. அலா கினாயத்தின் கினாயாத்தில் அததில் மரூஃபதி அறியப்பட்ட எண்ணிக்கை எண்ணிக்கையை அறியப்பட்ட கினாயாத்துகள். சரியா? இப்ப எண்களின் அறியப்பட்ட கினாயாத்துகளில் இருந்து ஒரு கினாயத்தின் மீது அந்த 4 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே, அத்தகைய 4 வாசகங்கள் முஸ்தௌஃபாத்தன் எந்த நிலைமையில்? பரிபூர்ணமாக்கப்பட்ட நிலையில் உள்ள 4 வாசகங்கள். பாப்போமா? இந்த இருக்கு பாருங்க. கம் கிதாபன் கரத எத்தனை புத்தகத்தை நீ படித்தாய்? கம் யௌமின் அலஅதுஹு மின் உம்ரிக எத்தனையோ நாட்கள் உன் வயதில் இருந்து அந்த வயதை நீ என்ன செய்து விட்டாய், அந்த நாட்களை நீ என்ன செய்து விட்டாய், வீணடித்து விட்டாய். அடுத்து பாருங்க. கையின் மின் தாலிபின் அதே முஹ்மிலின் ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே அலட்சியம் செய்யக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றனர், அதிகமான மாணவர்கள் இருக்கின்றனர். கரஅத்து கதா கிதாபன் நான் இத்தனை புத்தகத்தை நான் படித்தேன், இத்தனை அதிகமான புத்தகங்களை நான் படித்தேன். 4 வாசகம் சொல்லியாச்சா? அவங்க சொன்ன மாதிரி கம்மில் இஸ்திஃபாமியா வந்துருச்சு, கம்மில் கபரியா வந்துருச்சு, கையின் வந்துருச்சு, கதா வந்துருச்சு. சரியா? இப்ப அடுத்து பார்ப்போமா? கடைசி பயிற்சி. என்ன சொல்றாங்க? பயிற்சி 4. பையின் நௌஅக்கம் கம்முடைய வகையை விளக்கு. ஃபில் அபியாத்தில் ஆத்தியதி பின்வரும் கவிதைகளிலே உள்ள கம்முடைய வகையை விளக்கு. முஅய்யின் மௌகிஅஹா இன்னும் அந்த கம்முடைய இடத்தை குறிப்பிடு. ஏராபிலிருந்து அந்த கம்முடைய இடத்தை குறிப்பிடு. சும்ம ஷ்ரஹ் பைத்தைனி பிறகு 2 கவிதையை நீ என்ன செய், விவரி. இப்ப 4 கவிதை கொடுத்திருக்காங்க. ஆமா, 4 கவிதை கொடுத்திருக்காங்க. அதுல கம்முடைய வகை எல்லாத்துலயும் கம் வருது. அந்த கம்முடைய வகையை விளக்கணும். இன்னும் 2வது அந்த ஏராபுல அது எந்த இடம் நம்ம குறிப்பிடணும். இன்னும் 2 கவிதைக்கு மட்டும் விவரிக்க சொல்றாங்க. நம்ம எப்பொழுதுமே கவிதைக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் வைப்போம். அதனால இங்கேயும் என்ன செஞ்சிருவோம், எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கவிதையில் நம்மளுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். என்னவென்றால் கம் நாம எத்தனையோ நம்மளுக்கே தெரியும், எத்தனையோ நல்ல நாட்கள் நம்மளுக்கு இருக்கும். வரலாறுகளிலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, அவனுக்கு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும்ல, அவனுக்கு கடந்த காலங்களில் எத்தனையோ நற்காலங்கள் இருக்கும். அந்த நல்ல காலங்களை யோசிச்சு சந்தோஷப்படுறது எவ்வளவு நல்ல ஒரு காலம். நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது அதெல்லாம் யோசிச்சு சந்தோஷப்படணும்னு நினைப்போம். ஆனா இப்ப நிகழ்காலத்தை திட்டியே நமக்கு என்ன இவ்வளவு மோசமான காலமா இருக்குன்னு நிகழ்காலத்தை திட்டியே நம்ம கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மறந்து விடுகிறோம் என்று கவிஞர் அழகாக நம்ம கூறுகிறார்கள். அப்ப நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய கேடுகளை நம்ம என்ன செய்யறோம், அதை டெய்லி திட்டியே கடந்த காலங்களில் நம்மளுக்கு இருந்த நல்ல ஒரு காலத்தை மறந்து அதை புகழ்வதற்கு நம்ம மறந்து விடுகிறோம். அதான் இங்க சொல்றாங்க. கம் அரதனா தாக்க ஜமான பி மதஹின் எத்தனையோ முறை நாம் நாடியுள்ளோம் புகழை கொண்டு அந்த காலத்தை நாம் நாடியுள்ளோம். இப்ப புகழை கொண்டு புகழ்வதற்கு அந்த காலம் கடந்த காலத்தை நாம் நாடியுள்ளோம். நாம் ஈடுபடுத்தப்பட்டோம். இந்த காலத்தை
இழிவாக்குவதை கொண்டு நாம் ஈடுபடுத்தப்பட்டோம். இப்ப கடந்த காலத்தின் புகழை கொண்டு பாடுவதற்கு நாம் நாடினோம் எத்தனையோ முறை. ஆனா இந்த இந்த நிகழ்காலத்தை இழிவாக்குவதை கொண்டு நாம் ஈடுபடுத்தப்பட்டோம். இப்ப இது திட்டத்துக்கே டைம் இல்ல, கடந்த காலத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என்ன இல்ல, ஆஹ் யோசிக்கவே முடியலன்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, கம் தத்துலுபூன லனா ஐபன். இப்ப இது என்ன செய்கிறார் கவிஞர்கள், ஆஹ் நீங்கள் தேடுகிறீர்கள், எங்களுக்கு என்ன செய்றீங்க, ஏதாச்சும் ஒரு குறைய கண்டுபிடிப்போமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க தேடுறது உங்களை என்ன செய்யுது, இளமையில ஆக்குது. சரி, ஒரு தடவை கூட என்ன செய்யறது இல்ல, எங்க மேல உங்களுக்கு குறைய கண்டுபிடிக்க முடியல. கவிஞர் சொல்கிறார், எத்தனையோ குறைகளை எங்களிடம் தேடுகிறீர்கள், உங்களால் இயலவில்லை. காரணம் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அதை வெறுக்கிறான். உங்களுக்கு அந்த குறைய காட்டுறதுக்கு வெறுக்கிறான். உங்களுக்கு கடைசி வரைக்கும் அல்லாஹ் அதை காட்ட மாட்டான். சரியா? சங்கை இன்னும் கண்ணியமும் அல்லாஹ்வும் என்ன செய்கிறான், உங்களுக்கு அந்த குறைய காட்டுறதை விட்டு தடுத்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஒரு குறையும் கிடைக்காதுன்னு கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, கம் தத்துலுபூன லனா ஐபன், எங்களுக்காக ஒரு குறையை எத்தனை முறை நீங்க தேடுகிறீர்கள். யுஜிஸுக்கும், உங்களை அந்த தேடுதல் இயலாமையிலாக்குகிறது. யக்ரஹுல்லாஹு மா தஅத்தூன, நீங்கள் வரும் ஒன்றை அல்லாஹ் வெறுக்கிறான். அதாவது அந்த குறையை கொண்டு நீங்கள் வரும் ஒன்றை அல்லாஹ் வெறுக்கிறான். ஒரு கரமும் இன்னும் கண்ணியமும் வெறுக்கிறது. சரியா? இப்ப அல்லாஹும் சங்கையும், அவன் கொடுத்த அந்த சங்கையும் என்ன செய்கிறது, அந்த குறையை கொண்டு நீங்கள் வருவதை வெறுக்கிறது. இப்ப அல்லாஹ் நாடினாதானே நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்ப அல்லாஹ்வின் கண்ணியமும் சங்கை, அவனுக்கு என்னை கொடுத்த சங்கையும் அதை என்ன செய்கிறது, அந்த குறையை கண்டுபிடிக்க முடியாம அதை தடுக்குது. சரியா? அடுத்து பாருங்க, இதுவும் ஒரு அழகிய கவிதை. என்ன என்றால், யாருமே எனக்கு உதவி செய்யாத பொழுது நீதான் எனக்கு என்ன செய்தாய், உதவி செய்தாய். எத்தனையோ பேரு நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய உலகத்திலே, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வாக்குறுதி கொடுப்பாங்க, கண்டிப்பா செய்யறேன், உனக்காக நான் இது செய்வேன் அது செய்வேன்னு இது செய்வாங்க, வாக்குறுதி கொடுப்பார்கள். இந்த வெறும் வாக்குறுதிகள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் நீ கொடுத்த வாக்கை எனக்கு என்ன செய்திருக்காய், பல முறை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாய். இந்த மக்களுக்கு மத்தியில், வெறும் வாக்குறுதியை மட்டும் வைத்துக் கொண்டு வாழக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் நீ சொன்னதை நிறைவேற்றக்கூடியவனாக நீ வாழ்ந்துள்ளாய், எனக்கு நிறைய முறை நீ உபகாரம் செய்துள்ளாய் என்று அழகாக கவிஞர் கூறுகிறார்கள். சரியா? தனக்கு உதவி செய்தவரை பார்த்து கூறுகிறார், கம் எதின் அஸ்தைத்த, எத்தனையோ கைகளை நீ நீட்டியுள்ளாய் அப்படின்னா எத்தனையோ உபகாரங்களை நீ என்ன செய்துள்ளாய், நீ செய்துள்ளாய்ன்னு அர்த்தம். சரியா? எத்தனையோ உபகாரங்களை நீ உபகாரம் செய்துள்ளாய். ஒன்னாசு, மக்களோ எழின்னூன பிவாதின், வாக்குறுதியை கொண்டு கஞ்சத்தனம் படுபவர்களாக இருக்கும் நிலையில் எத்தனையோ உதவிகளை நீ செய்துள்ளாய். சரியா? அப்ப பாருங்க, வாக்குறுதி கொண்டு கஞ்சப்படுவார்கள், வாக்குறுதி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேல என்ன இருக்காது, அது நிறைவேற்ற மாட்டாங்க. அதுக்கப்புறமா பாருங்க, கடைசியாக இது வீரத்தை பத்தி பேசக்கூடியது. சரியா? அப்ப வீரத்தை பற்றி அழகாக கவிஞர் கூறுகிறார், எத்தனையோ முறை நீ என்ன செய்துள்ளாய், வீர தீரமாக சண்டை போட்டுள்ளாய். ஈட்டிகளோ உன் முகத்துக்கு நேராக முற்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் கூட நீ என்ன செய்துள்ளாய், வீரமாக சண்டை போட்டுள்ளாய் என்று கூறுகிறார்கள். இன்னும் வெற்றியின் கொடி அந்த மிக பெரும் படைகளுக்கு மேலே பறக்கக்கூடிய நிலையில் நீ என்ன செய்துள்ளாய், ஈட்டிகள் உன்னை முன்னோக்கி கொண்டிருக்கும் நிலையில் எத்தனையோ முறை நீ என்ன செய்துள்ளாய், வீரமாக சண்டை போட்டுள்ளாய் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். சரியா? இங்க பாருங்க, கம் சௌலத்தின் சுல்த வல் அர்மாஹு மஷ்ரஅத்துன், ஈட்டிகள், அல் அர்மாஹ்னா ஈட்டிகள், ஈட்டிகள் என்னவாக இருக்கிறது, ஆஹ் நீட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் எத்தனையோ வீரமான தாக்குதலை சுல்தான் நீ தாக்கியுள்ளாய். சௌலத்தனா வீரமாக தாக்குதல். சரியா? அப்ப எத்தனையோ வீரமான தாக்குதலை சுல்தானி தாக்கியுள்ளாய். ஈட்டிகளோ முன்னோக்கப்பட்ட நிலையில், உன்னை நோக்கி ஈட்டிகள் முன்னோக்கப்பட்டு இருந்தாலும் என்ன செய்துள்ளாய், வீரமாக சண்டை போட்டுள்ளாய். நசுரு நசுர்னா இங்க நோக்கம், உதவி என்னும் அந்த ராயத் என்பார்கள், கொடி. அந்த கொடி என்பது எஃபிகு பறக்கின்றது, அசைகின்றது. ஃபௌகல் ஜஹ்ஃபாலில் லஜிபி, ஜஹ்ஃபால்னா பெரும்படை, லஜிப்னா ஆக்ரோஷம்.
அந்த சத்தம் போடுவார்கள் அல்லவா, அந்த பெரும்படை, அந்த ஆக்ரோஷம் உள்ள, இந்த ஆக்ரோஷம் நிறைந்த அந்த சத்தம், சரியா, அந்த ஆக்ரோஷ சத்த உடைய பெரும்படை, பெரும் படைக்கு மேலே என்ன செய்கின்றது? அசைந்த அசைந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதோடைய அர்த்தங்களை பார்த்து விட்டோம். வாருங்கள், அவர்கள் கேட்டதை போல் நாம் என்ன செய்வோம்? அந்த கம்மை பற்றி மட்டும் நாம் விளக்குவோமா? இந்த இருக்கிறது பாருங்கள், கம்முடைய விளக்கம். அல் பைத்துல் அவ்வலு, முதலாவது கவிதை. என்ன சொல்றாங்க? முதல் கவிதையில என்னதான் படிச்சோம்? கபரியாவை தானே படிச்சோம். 4 கவிதையிலும் நம்ம கபரியாவை தான் படிச்சோம். சரியா? எத்தனையோ ஒவ்வொரு கவிதைக்கும் நம்ம அர்த்தமும் வச்சோம்ல. அஹ் எத்- அஹ் அதுதான் என்னது, 4 கவிதையிலும் நம்ம என்னதான் செஞ்சோம்? அர்த்தத்தை நாம் பாருங்க. முதல் கவிதைக்கு அந்த காலத்தை எத்தனையோ முறை நாம் புகழ நாடினோம்னு வந்துச்சுல. இப்ப எத்தனையோ முறை புகழ நாடினோம் செய்தியா தானே சொல்றோம். அப்ப கபரியத்து கம் வந்து கபரியத்து, அங்க வந்து ஃபி மஹல்லி ரஃபைன் முபத்ததைன், முபத்ததாவான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. அப்ப முபத்ததாவுடைய ரஃபோடைய இடத்துல இருக்கு. ஏன்? கம்க்கு அப்புறமா அரதுனான்னு என்ன வந்துச்சு? லாசிமான ஃபேல் வந்துச்சு. அப்ப அரதுனா தார்க்க ஜமான, அதாவது முத்தாத்தியான ஃபேலு, அந்த தாக்க ஜமான் மஃபூல் தனியா வந்துருச்சு. அந்த அரதனாவுடைய மஃபூல் எது? தாக்க ஜமான, அது தனியா வந்துருச்சு. அப்ப ஒரு முத்தாத்தியான ஃபேல் வந்து அதுக்கு மஃபூல் தனியாக வந்து விட்டது என்றால், இந்த கம் என்னது? முபத்ததா தான் ரஃபா, ரஃபா கொடுப்போம்ல, அதான் முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. அடுத்து பாருங்க, அல் பைத்து சானி, இரண்டாவது கவிதை. இரண்டாவது கவிதையில என்ன சொன்னோம்? ஆஹ் நீங்கள் எத்தனை முறை எங்களிடம் குறையை தேடுவீர்கள்னாங்கள. அப்ப அதுல பாருங்க ஹபரியத்தும். அப்ப அது நான் எத்தனையோ முறை நீங்கள் தேடுகிறீர்கள், உங்களுக்கு அது இயலாமையில் ஆக்குகிறது அப்படின்னு ஹபரியா தானே சொன்னோம். நீங்கள் தேடுகிறீர்கள், எத்தனையோ முறை தேடுகிறீர்கள் அப்படின்னு என்ன செஞ்சோம்? ஹபரியா தானே சொன்னோம். அப்ப ஹபரியா தான். அப்ப இங்க என்னது? கபரா கம்க்கு அப்புறமா தத்ரூபூனன் ஃபேல் வந்துருச்சு. அதோடைய இது முத்தாத்தியான ஃபேல் தான். அதனுடைய மஃபூல் தனியா வந்துருச்சு. கம் தத்ரூபூன ஐபன், ஐபன் தான் தத்ரூபூனுடைய மஃபூல். மஃபூல் தனியா வந்துட்டா. இது முபத்ததா தானே யாரா கொடுப்போம். அதான் ஃபி மஹலி ரஃபின் முபத்ததாயின், முபத்ததாவான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, அல் பைத்து சாலிஸ், மூன்றாவது கவிதை. மூன்றாவது கவிதையில என்ன? கம் எதின் அஸ்தைத்தன் படிச்சோம்ல. இப்ப கம் எதின், அப்ப நம்ம கசரு வச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஜரு செய்யப்பட்டாவே அது என்னதுதான்? கமில் ஹபரியா தானே. எத்தனையோ உதவிகள் நீ உதவி புரிந்துள்ளாய்ன்னு அர்த்தம் வச்சோம்ல. அப்ப அது செய்தியா தானே சொன்னோம். ஹபரியத்தும், அது ஹபரியை சார்ந்ததா இருக்கும் அந்த கம்மு. இப்ப இங்க இங்க பாருங்க, அஸ்தைத்த, அஸ்தைத்தன் வந்துச்சா. அப்ப அஸ்தைத்த என்பது முத்தாத்தியான ஃபேலு. அந்த முத்தாத்தியான ஃபேலுக்கு மஃபூல் தனியா வரல. சரியா? கம் எதின் தான் முன்னாடிதான் வந்திருக்கு. அஸ்தைத்துக்கு தனி ஃபேல், மஃபூல் தனியா வரல. அப்போ முத்தாத்தியான ஃபேல் வந்து அதுக்கு மஃபூல் தனியா வராட்டி இந்த கம் எதின் என்னவாகும்? எந்த இடத்துல நிற்கும்? நசபுடைய இடத்துல. மஃபூல் என்பது பிரகாரம் நசபுடைய இடத்துல இருக்கும்ல, அதான் சொல்றாங்க ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கிறது. சரியா? அப்ப இது மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கிறது. அல் பைத்து ராபிஉ, நான்காவது கவிதை. நான்காவது கவிதை என்ன சொன்னாங்க? எத்தனையோ தாக்குதலை நீ தாக்கி உள்ளாய் அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப தாக்குதல் என்பது என்னது? ஒரு செயல் தானே. இப்ப கம் சௌலத்தின் படிச்சோம்ல. அப்ப கம்முக்கு அப்புறமா ஒரு செயலை குறிப்பதாக இருந்தால் அது மஃபூல் முத்தலக்குன்னு தான் யாரா கொடுக்கணும்னு பாடத்துல படிச்சோம்ல. அப்ப கம் சௌலத்தின் இங்க என்ன வந்திருக்கு? ஒரு செயலை குறிப்பது வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இது என்ன? ஹபரியத்துன், எத்தனையோ முறை நீ வீர தாக்குதல் தாக்கி இருக்கிறான்னு நம்ம சொன்னோம்ல. அப்ப இது செய்தி தான். இந்த கம் என்பது செய்தியை குறிப்பதற்காக வந்திருக்கிறது. ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் முத்தலக்கின், மஃபூல் முத்தலக்கான நசுபுடைய இடத்துல இருக்கிறது. சரியா? இப்ப இதெல்லாம் பதில் முபுதலா படிக்கணும். சரியா? அப்ப மஃபூல் முத்தலக்கான நசுபுடைய இடத்துல இருக்கிறது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த கவிதை 4ம் அதனுடைய வகை என்ன என்று பார்த்து விட்டோம். இன்னும் அதோட ஏராபின் இடத்தையும் என்ன செய்தோம்? தெளிவாக பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் என்ன ஆகிவிட்டது? முழுமையாக நாம் என்ன செய்து விட்டோம்? முடித்து விட்டோம் இந்த பாடத்தை. இன்னும் அடுத்து 3ஆம் பகுதி இருக்கின்றன.
இந்த இரண்டாம் நிலை பாடத்தில் மூன்றாம் பகுதி இருக்கின்றன. அதையும் தொடர்ந்து பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதை படித்ததை மறக்காமல் இருப்பதும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.